தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதா அல்லது கிள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எந்த கட்சியுமே அள்ளி கொடுக்கணும்னு நினைக்காது, கிள்ளி கொடுக்கணும்னு நினைக்காது. எந்த கட்சியுமே திமுக கூட்டணியும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும் தான் எப்போவுமே ஆசைப்படுவாங்க. தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கணும் தான் எப்போவுமே ஆசைப்படுவாங்க. வேறு எந்த ஒரு இதுவுமே அதிமுக கூட்டணியில் எதுவுமே இல்லை. திமுக கூட்டணியில் மட்டும்தான் சலசலப்பு இருந்துச்சு. அது விஜயால் சலசலப்பு இருந்துச்சு. அதையுமே பேசி அதனால் தொகுதிகள் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அதிகமாக கொடுத்து முடித்து சுகமாக முடிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களுடைய தொகுதி பங்கீடுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் கொஞ்சம் குறைந்தபட்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்தளவுக்கு கட்சிகள் குறைந்த அளவே கூட்டணிக்கு இருக்கிறதுனால இப்போ நம்முடைய பிஜேபிக்கு 27 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அமமுகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் அதிக தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் குறைவான கூட்டணிகள் இருக்கனால இதுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் அள்ளி கொடுத்துருக்குது, டிஎம்கே கொஞ்சம் கிள்ளி கொடுத்துருக்குறாங்க. டிஎம்கேவோட ஏடிஎம்கே வந்து கட்சிகளை பங்கிடுறதுல வந்து ஏடிஎம்கே வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் வந்து இன்னும் வந்து புது கட்சிகளை உள்ளே வரும்போது இதர கட்சிகளுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து டிஎம்கே வந்து குறைவான எண்ணிக்கையிலே ஒதுக்குறாங்க. அது வந்து இதர கட்சிகளுக்கு வந்து வளர்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. திமுக வந்து அதிகமான கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக வந்து கம்மியான கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே தொகுதி வாரியா 170 சமமாக தான் எப்படியும் போட்டி போட போகிறாங்க. எப்படி ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டு ரெண்டு பேருமே எவ்வளோதான் போட்டி போட்டு வந்தாலுமே தீர்ப்புங்கிறது முடிவு மக்கள் கையில் தாங்க இருக்குது. கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுகவில் வந்து அவங்களுடைய கூட்டணியர் கட்சிக்கு கிள்ளி கொடுக்குறாங்க. ரொம்ப குறைந்த தொகுதிகளை கொடுக்கறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக அவங்க வருத்தப்படுற அளவுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. அவங்க கூட்டணியில் வந்திருக்கின்ற அத்தனை கட்சிக்கும் இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்துக்கும் அவங்க கட்சியினுடைய தன்மைக்கேற்ப மிக அதிகமான தொகுதிகள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆக அதிமுகவில் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அதிகமான தொகுதிகள் கூட்டணி கொடுக்கறது திமுகவில் இல்லைங்க, திமுகவில் கிள்ளி தான் கொடுக்குறாங்க. அள்ளி கொடுத்த கட்சின்னு பார்த்தா டிஎம்கே தான். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எண்ணிக்கை என்றைக்குமே முக்கியம் கிடையாது, எண்ணங்கள் தான் முக்கியம். அப்படி பார்த்தா கரெக்டாக யாரை வந்து கட்சியில் சேர்த்தணும், யார் மூலிமா, ஏன்னா மத்திய அரசு யாருக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து வர சலுகைகளாக இருக்கட்டும், இல்லை நியமனங்களாக இருக்கட்டும், எங்கே பெற முடியுமோன்னு எங்கே நாங்கள் பங்கீடு வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுருக்காரு. அது அப்படி பார்த்தா கிள்ளி கொடுத்த கட்சி வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரியான முறையில் அதை பயன்படுத்தி இருக்கிற கட்சி வந்து ஏடிஎம்கே தான். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.